வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். முகலாய பேரரசின் ஆட்சி காலத்தில் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் நினைவாக தாஜ்மஹால் கட்டி கொண்டிருந்தார். ஒவ்வொரு அறையையும் அழகுபடுத்த வைரக்கற்களாலும் வண்ணக்கற்களாலும் அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது மகனான அவுரங்கசீப்பின் எண்ணங்கள் மிகவும் கொடூரமாக இருந்தது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தார் அவுரங்கசீப். இதற்காக உடன் பிறந்த சகோதரர்களையும் கொல்ல துணிந்தார், மக்களையும் அடிமைப்படுத்தினார். இதை எதிர்த்து போராடிய சிவாஜி மகாராஜா மக்களின் சுதந்திரத்தையும் அவர்களுக்காக சுய ராஜ்யத்தையும் உருவாக்கினார். இந்த கதைதான் ஸ்வராஜ். ஷாஜகானும் அவரது மகன்களும் மைதானத்தில் அமர்ந்து யானை சண்டையை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். 2 யானைகளும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் ஒரு யானைக்கு மதம் பிடித்து இவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. அதை கவனித்த அவுரங்கசீப் ஒரு ஈட்டியை எடுத்து யானையை பலமாக தாக்கினார். நிலைகுலைந்த யானை தடுமாறி தரையில் விழுந்தது. அவுரங்கசீப்பின் தைரியத்தையும் வீரத்தையும் கண்ட ஷாஜகான் மிகவும் பெருமைப்பட்டார். அதே காலகட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சாம்ராஜ்யத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படும் சிவாஜி மகாராஜா வாழ்ந்து வந்தார். அவுரங்கசீப்பின் படைபலம் யானையை போன்றது. சிவாஜி மகாராஜாவின் கொள்கை சிங்கத்தை போன்றது. சுதந்திரமான சுயராஜ்ய கொள்கை. பலமான யானையும் பயமில்லாத சிங்கமும் சந்திக்கும் காலம் நெருங்கி கொண்டிருந்தது. அதற்கு முன்னர் முகலாய பேரரசின் அடுத்த மன்னர் யார் ஆவதென்ற போட்டி நிலவியது. இது வெறும் அரசியல் போட்டியாக மட்டுமில்லாமல் அதிகார வெறியாக மாறிக்கொண்டிருந்தது. ஷாஜகானின் மூத்த மகன் தாரா ஷிகோ டில்லியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். 2வது மகன் ஷா சுஜா மேற்கு வங்காளத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். 3வது மகனான அவுரங்கசீப் டெக்கன் பகுதிகளான தென்னிந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். 4வது மகனான முராத் குஜராத் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஷாஜகான் தனது மூத்த மகனான தாரா ஷிகோவை மன்னனாக்க விரும்பினார். ஏனென்றால் தாரா ஷிகோ ஆன்மீகத்திலும் இஸ்லாமிய மக்கள் மற்றும் இந்து மக்களையும் சமமாக கருதினார். இதனால் ஷாஜகான் தனது மூத்த மகன் தாரா ஷிகோவை மன்னனாக்க விரும்பினார். இதை கேள்விப்பட்ட மற்ற 3 மகன்களும் டில்லியை நோக்கி புறப்பட்டனர். டில்லியை அடைந்த அவுரங்கசீப் தனது தம்பி முராத்தை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவுரங்கசீப் தந்திரமாக ஒரு திட்டம் தீட்டினார். தம்பி, நாம் இருவரும் இணைந்து தாரா ஷிகோவை தோற்கடித்து விடுவோம். பின்பு நீ டில்லியை ஆட்சி செய்து கொள், நான் டக்கன் பகுதிகளை ஆட்சி செய்து கொள்கிறேன் என்று கூறினார். அதற்கு முராத்தும் ஒப்புக்கொண்டான். பின்பு இருவரும் இணைந்து போர்க்களத்துக்கு போய் நின்றனர். ஆனால் போரில் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத தாரா ஷிகோ போரில் எளிதாக தோற்று பின்பு உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஆப்கானிஸ்தானுக்கு ஓடினான். பின்பு தாரா ஷிகோவுக்கு அடைக்கலம் கொடுத்த தந்தை ஷாஜகானின் கோட்டையை நோக்கி இவர்களது படை சென்றது. ஆனால் ஷாஜகான் கோட்டை கதவுகளை மூடி உள்ளே சென்று ஒளிந்து கொண்டார். இதை கவனித்த அவுரங்கசீப் கோட்டைக்குள் செல்லும் உணவு மற்றும் நீர் ஆகியவற்றை தடுத்து நிறுத்தினார். 3 நாட்களுக்கு பிறகு ஷாஜகான் தனது மகன் அவுரங்கசீப்பிடம் பேச்சுவார்த்தைக்காக அழைத்தார். ஆனால் அவுரங்கசீப் தனது தந்தை என்று கூட பார்க்காமல் ஷாஜகானை கைது செய்து சிறையில் அடைத்தார். பின்பு 2வது மகனான ஷா சுஜா தான் அடுத்த மன்னனாக வேண்டும் என்று அவுரங்கசீப்புக்கு எதிராக போர் தொடுத்தார். ஆனால் அந்த போரில் படுதோல்வி அடைந்த ஷா சுஜா பர்மாவுக்கு தப்பி சென்றார். செல்லும் வழியில் காட்டுவாசி மக்களிடம் மாட்டிக்கொண்டார். அவர்கள் அவரை சித்திரவதை செய்து சாவடித்து விட்டனர். பின்பு ஆப்கானிஸ்தானுக்கு தப்பி சென்ற தாரா ஷிகோ அங்கு ஒரு இடத்தில் தஞ்சம் புகுந்தார். அதை எப்படியோ அறிந்து கொண்ட அவுரங்கசீப் அவரை கைது செய்து தெரு தெருவாக இழுத்து வந்தார். இறுதியில் சிறையில் அடைத்து அவரையும் கொன்றுவிட்டார். இறுதியாக தனது தம்பி முராத்தை குடிப்பழக்கங்களுக்கு பழக்கி அவரையும் சிறையில் அடைத்து கொன்றுவிட்டார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஷாஜகான் கடைசி காலங்களில் மனமுடைந்து சிறையிலேயே காலங்களை கழித்து கொண்டிருந்தார். இறுதியாக எல்லா பிரச்சனையும் முடிந்தது. இனிமேல் இந்த மண்ணில் நம்மை எதிர்க்க யாரும் இல்லை என்று நினைத்த அவுரங்கசீப் தனக்கு பட்டாபிஷேகம் எடுத்துக்கொண்டார். பின்பு தனக்கு தானே ஆலங்கீர் என்று பெயர் சுட்டி கொண்டார். ஆலங்கீர் என்றால் பிரபஞ்சத்தின் அரசன் என்று பொருள். ஆனால் மெக்காவில் இருந்த இஸ்லாமிய மன்னர்களும் பெர்சியாவில் இருந்த இஸ்லாமிய மன்னர்களும் அவுரங்கசீப்பை ஒரு மன்னனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தன் தந்தை ஷாஜகான் இருக்கும் பொழுது அவுரங்கசீப் எப்படி மன்னனாக முடியும் என்று கேள்வி எழுப்பினர். பின்பு தன் தந்தையை சிறை வைத்தவன் என்றதால் நீ ஆலங்கீரெல்லாம் கிடையாது, நீ பிதாகீர் என்று கேளிக்கை செய்தனர். இதனை கண்டு கொள்ளாத அவுரங்கசீப்பின் பார்வை தென்னிந்தியா பக்கம் திரும்பியது.
ஆனால் அவுரங்கசீப்புக்கு அப்போது தெரியாது தென்னிந்தியாவை கைப்பற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்று. ஏனென்றால் தென்னிந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது தென்னிந்தியாவின் ஒரே தைரியம் சத்ரபதி சிவாஜி மகாராஜா. அவுரங்கசீப் தனது படையுடன் கோல்கொண்டாவை நோக்கி ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது யாருமே எதிர்பாராத சமயத்தில் இவர்கள் படை மீது சரமாரியாக தாக்குதல் நடந்தது. என்ன நடக்குது கூட என்று தெரியாமல் அவுரங்கசீப் அதிர்ந்து போனார். அப்பொழுது தூரத்தில் ஒருவன் தன்னந்தனியாக தைரியமாக கூட்டத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அதுதான் சிவாஜி மகாராஜாவும் அவுரங்கசீப்பும் சந்திக்கும் முதல் தருணம். கண்ணிமிக்கும் நேரத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு சிவாஜியின் கொரில்லா படை காணாமல் போனது. நிலைகுலைந்த அவுரங்கசீப்பின் படை ஒரு வழியாக கோல்கொண்டாவை அடைந்தது. சிவாஜிக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் மீது அவுரங்கசீப் ஆத்திரமடைந்து அதிக வரிகளை விதித்தார். அவுரங்கசீப்பின் கஜானாவை கொள்ளையடிக்க ஒரு திட்டம் தீட்டினார். பின்பு கோட்டைக்குள் நுழைந்த சிவாஜி மகாராஜா அங்குள்ள அனைத்து புதையல்களையும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் அனைத்தையும் கொள்ளையடித்தார். பின்பு அங்கிருந்து அந்த படை எல்லா புதையல்களையும் மூட்டை கட்டி கொண்டு அங்கிருந்து கிளம்பியது. கொள்ளையடித்த செல்வங்களை மக்களுக்கே திரும்பி வழங்கினார் சிவாஜி மகாராஜா. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். பின்பு சிவாஜி மகாராஜா ராய்கட் கோட்டை, தோரணா கோட்டை, புரந்தர் கோட்டை ஆகியவற்றை போராடி வென்றார். பின்பு ராய்கட் கோட்டையில் சிவாஜி மகாராஜாவிற்கு பட்டாபிஷேக விழா நடந்தது. அப்பொழுது பல இடங்களில் இருந்து ஏழை மக்கள் அனைவரும் வந்தனர். சிவாஜி மகாராஜா தன்னை சத்ரபதியாக அறிவித்துக் கொண்டார். பின்பு ஏழை மக்களுக்கு உணவளித்தார். அப்பொழுது மக்கள் இவரை ஒரு உண்மையாக அரசராக பார்த்தனர். அவுரங்கசீப்பின் படை தளபதி அப்சல்கான் சிவாஜி மகாராஜாவை தனிமையில் சந்தித்து பேச அழைத்தார். அப்பொழுது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருப்பதை அறிந்த சிவாஜி மகாராஜா அப்சல்கானை சந்திக்க சென்றார். அப்பொழுது அப்சல்கான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பின்புறத்தில் இருந்து கத்தியால் குத்த முயற்சி செய்தார். அதை அறிந்த சிவாஜி மகாராஜா தன் கையில் வைத்திருந்த புலிநக கத்தியை வைத்து அப்சல்கானை குத்தி கிழித்தார். அங்கேயே ரத்தம் சொட்ட சொட்ட அப்சல்கான் கீழே விழுந்து இறந்தார். பின்பு சிவாஜி மகாராஜாவை பிடிப்பதற்காக சாகித் கானை அனுப்பினார் அவுரங்கசீப். சாகித் கான் தங்கியிருந்த கோட்டையில் சிவாஜி மகாராஜின் படை உள்ளே புகுந்து சாகித் கானை அடித்து நொறுக்கியது. உயிர் பிழைத்தால் போதும் என்று சாகித் கான் தப்பி ஓடினான். பின்பு கோபமடைந்த அவுரங்கசீப் மக்களின் மீது கோபத்தை காட்டினார். இந்து மக்களின் கோவில்களை இடித்து தரமட்டமாக்கினார். பின்பு சிவாஜி மகாராஜா ஒரு முடிவு செய்தார். மக்களின் நலனுக்காகவும் மக்களின் அமைதிக்காகவும் அவர் பல கோட்டைகளை அவுரங்கசீப்பிடம் ஒப்படைத்தார். அப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. பின்பு சிவாஜி மகாராஜாவை கைது செய்து சிறையில் எடுத்தார் அவுரங்கசீப். சிறையில் இருந்த சிவாஜி மகாராஜா சிந்தித்துக் கொண்டே இருந்தார். பின்பு ஒரு திட்டம் தீட்டினார். தனது படைத்தளபதி மூலமாக சிறையில் இருந்து தப்பி வெளியே சென்றார். வெளியே சென்ற அவர் தனது எல்லைகளை பலப்படுத்த எல்லையோரங்களில் நிறைய கோட்டைகளை கட்ட ஆரம்பித்தார். குறிப்பாக எல்லை கடலோர பகுதிகளில் போர்ச்சுகீசர்களையும் பாரசீகர்களையும் தனது சக்தி வாய்ந்த கடற்படை மூலியமாக விரட்டி எடுத்தார் சிவாஜி மகாராஜா. பின்பு மலைகளில் உள்ள குகைகளில் ஒளிந்து கொண்டு அவ்வப்போது அவுரங்கசீப்பின் படைகள் மீது கொரில்லா தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார் அவுரங்கசீப். சலிப்படைந்த அவுரங்கசீப் மற்ற பகுதிகளை நோக்கி போர் செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதுமே போர் போர் என்று இருப்பதால் முகலாய படைகளின் கஜானா காலியாகி கொண்டிருந்தது. இதனால் டெல்லியில் நிர்வாகம் சீர்குலைந்து கொண்டிருந்தது. நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருந்தன. இவ்வாறு முகலாயர்களின் ஆட்சி வீழ்ச்சியாக மாறிக்கொண்டிருந்தது.